வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்லுக் TAT சேனல்லேருந்து டாக்டர் இந்திரா பேசுகிறேன். வெஸ்டீஜோட ப்ராடக்ட் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெஸ்டீஜோட 5 டைப்ஸ் ஆஃப் சோப்பு மற்றும் ஹேர் கேர் ரேஞ்ச் பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈட்டபிள் ப்ராடக்ட். எஸ், வெஸ்டீஜோட மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் எவர் கிரீன் ப்ராடக்டான ரைஸ் பிரான் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். மற்ற ப்ராடக்ட்லாம் பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ரைஸ் பிரான் ஆயில்னா எதிலிருந்து எடுக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஒரு நம்பர் 1 குக்கிங் ஆயில். குக்கிங் ஆயில்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது கண்ட்ரி அவங்களோட குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அதோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட குக்கிங் ஆயில் வேறுபடும். அவங்களோட நாட்டில் என்ன இருக்கோ, கிரைன்ஸ் இருக்கோ, அதிலிருந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட இந்தியாவில் பார்த்திங்கன்னா மெயின் ரைஸ் தான். அப்போ ரைஸிலேருந்து எடுக்கிறது தான் இந்த ரைஸ் பிரான் ஆயில். ரைஸோட மேலே உள்ள லேயர் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒரு ரெடிஷ் ப்ரௌன் மேல் லேயர்லேருந்து எடுக்கிறது தான் உங்களுக்கு இந்த ஆயில். அப்போ ரைஸ் தான் இப்போ நம்மளோட இந்தியனோட ஸ்பெஷலே ரைஸ் தான். எல்லா கண்ட்ரிலையும் உள்ளதை விட நம்ம ரைஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ரைஸ்லேயும் அதிகமான நன்மைகள் நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கிது. அப்போ அந்த ரைஸ்லேருந்து எடுக்கிற ரைஸ் பிரான் ஆயில் என்ன உங்களுக்கு குறையாவாக இருக்கும், அதுவும் சூப்பராக தானே இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆயிலை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பாம் ஆயில், தேங்காய் எண்ணெய், இப்படின்னு பல வெரைட்டிஸ் இருக்குது சமையலில், இந்தியன் குக்கிங்கில். இப்போ ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது, ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குது. அது மாதிரி இந்த எண்ணெயில் ஒரு சில தேவையில்லாத கண்டென்ட்டும் இருக்கும். அதான் ஃபேட் மாதிரியான தேவையில்லாத கண்டென்ட், அதிகமான ஃபேட்டு இல்லை வேறு அதிகமான ஒரு சில தேவையில்லாத கண்டென்ட்டுகள்லாம் இருக்கும். நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சமையலுக்கு சூஸ் பண்ணுற எண்ணெய் அதை நம்ம ஹெல்த்தை தீர்மானிக்குது. அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. புராண காலத்தில் நம்ம அதிகம் யூஸ் பண்ணது கௌஸ்கி, அதாவது நெய். தலைக்கு தடவுறது வேப்பெண்ணெய், மருந்துக்கு விளக்கெண்ணெய், விளக்கரிக்கை இழுப்பெண்ணெய், இந்த மாதிரி நிறைய ஆயில் பழைய காலத்தில் யூஸ் பண்ணி இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் சில எண்ணெய்கள் புழக்கத்தில் எல்லாமே போயிடுச்சு. சில எண்ணெய்களை மருந்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பாட்டி காலத்துலேருந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயை இப்போயும் யூஸ் பண்ணிட்டு வர்றோம். நம்மளோட தாத்தா பாட்டிலாம் காடு கரையில் வேலை பார்த்தாங்க, வீட்டில் மாடு கட்டு வச்சுருந்தாங்க. அவங்களோட அவங்க அதிகமாக உழைச்சதுனால, வயல்வெளியில் உழைச்சதுனால அவங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஆனால் நாம் அப்படியே வேலை பார்க்குறோம், நடக்கிறத மறந்து நம்ம வெஹிக்கிளில் போகிறோம். மேக்ஸிமம் இப்போ நம்மளோட ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா உட்காந்தே பார்க்குற மாதிரி ஒர்க் தான் நிறைய எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிசீஸ் வருது. மெயினாக பார்த்திங்கன்னா 20 வயதுலேருந்தே ஹார்ட் ப்ராப்ளம் வருது இப்போல்லாம் ஈஸியாக. நான் ஆக்குபஞ்சர் டாக்டராக இருக்கிறதுனால ஈவன் சில கேசஸ்லாம் பார்க்குறதுல அதில் ஒரு 23 இயர் ஓல்டு ஒரு லேடி, 23 இயர் தான், அது லேடின்னு கூட சொல்ல முடியாது, கேர்ள்னே சொல்லலாம். அவங்க இசிஜியை கொண்டாந்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹார்ட்டில் இசிஜியில் வேரியேஷன் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. அவங்கள உடனே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேமிலி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து 10 டேஸ்க்கு அப்புறமா நல்லா இருக்குது. இப்போ அதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா அக்குபஞ்சரில் கொடுத்தேன், ப்ளஸ் நம்மளோட வெஸ்டீஜ்லேருந்து சில ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்தேன், நம்மளோட ரைஸ் பிரான் ஆயில் மெயினாக கொடுத்தேன். நான் வேணான்னு சொன்னாலும் கேட்காம அது திரும்ப போய் 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு இசிஜி எடுத்துகிட்டு அந்த பொண்ணு காமிச்சாங்க. அதில் இசிஜி கரெக்டாக இருந்துச்சு, நார்மல். அவங்களே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனாலும் என்கிட்ட ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் அக்குபஞ்சர் பண்ண, நீட்லிங் பண்ண வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் முதல்ல அவங்களுக்கு மாற்றினது குக்கிங் ஆயிலை தான். ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு. அது ரீஃபைண்ட் ஆயில்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் அப்போ நீங்கள் இங்கே ரைஸ் பிரான் ஆயில் மாற்றிக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயிலெலாம் தூக்கி தூர போட்டு விளக்கரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு நீங்கள் ரைஸ் பிரான் ஆயில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நான் மாற்றினது ஆயிலை தான்.
இதிலிருந்து தெரிகிறது என்னென்னா, ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது மற்றும் வந்தாலும் க்யூர் பண்ணக்கூடியது நம்ம ஆயில் தான். இப்போ மார்க்கெட்டில் வர்ற பல ஆயிலில் பெட்ரோலை வந்து எடுக்கிறப்ப வர்ற ஒரு கழிவு ஆயிலோட கலப்பு இருக்குது. இது நம்மளில் பல பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் அவங்க அதுக்கு ரேட்டு கம்மியாக வச்சு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. நிறைய ஹோட்டல், டீ கடையில் வடை சுடுறதுக்கு ரேட்டு கம்மியாக உள்ள அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா பேராஃபினோட காம்பினேஷன் இருக்கும். அது நம்மளுக்கு உணவில் கலந்து நம்ம உடலுக்குள்ளே போகிறப்ப பல்வேறு கெடுதல்கள் மற்றும் உடல் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நாம் எந்த ஆயிலை இன்டேக் பண்ணணுன்றதில் கவனமாக இருக்கணும். நம்ம வெஸ்டீஜில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே ரைஸ் பிரான் ஆயில் கொடுத்துருக்காங்க. ரைஸ் கிரெயினில் உள்ள மெயின் லேயர்லேருந்து எடுக்கிறது தான் ரைஸ் பிரான் ஆயில். பொதுவாக ரைஸ் பிரான் ஆயிலை நம்ம வந்து ஒரு மெடிசினல் ஆயில்னே சொல்லலாம். ரைஸ் பிரான் ஆயில் இஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் ஹெல்த்தி ஆயில் இன் ஜப்பான், ஏஷியா, பர்டிகுலர்லி இன் இந்தியா. நம்ம வெஸ்டீஜோட ரைஸ் பிரானோட ஆயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா, இது செக்கிலிருந்து எடுக்கிறப்படுற பியூர் ஹேண்ட்மேட் ஆயில், ரீஃபைன் பண்ணப்படாதது. தட் மீன்ஸ் கெமிக்கல்னால் சுத்தப்படுத்தப்படாதது. ஸோ இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஆயில், ஹீட் ரெசிஸ்டண்ட் ஆயில் ஆல்சோ. பெரும்பாலான இந்தியன் குக்கிங்கில் பார்த்திங்கன்னா ஆயில் சூடுபடுத்துகிற டிஷ் தான் அதிகமாக இருக்கும். கடுகு தாளித்து கிரேவிக்கு ஊற்றுறது மற்றும் பூரி, வடை, முறுக்கு இதெல்லாம் நம்மளோட முக்கியமான டிஷ். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில்லாம் 2வது தடவை சூடு பண்ணுறப்ப காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு கேன்சர் மாதிரியான டிசீஸ்லாம் ஏற்படுத்திடும். ஆனால் ரைஸ் பிரான் ஆயிலில் வந்து அதிக சூடு தாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால, அதாவது ஹீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால 2வது 3வது தடவை சூடு பண்ணாலும் அது மாதிரி ஆகிறதில்ல. ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது. மேலும் ரைஸ் பிரான் ஆயிலில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் கூட இதில் இருக்குது. பிளட் சுகர் லெவலில் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ரைஸ் பிரான் ஆயிலில் மெயினான கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரைசனால் தான். வேறு எந்த எண்ணெயிலையும் இல்லாத சிறப்பு வந்து இந்த ஒரைசனால். ஒரைசனால்னா ஹை கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்மோன் சுரப்புக்கும் இந்த ஒரைசனால் வந்து உதவுது. இந்த ஒரைசனால் சத்தோட விட்டமின் ஏ அண்ட் D2 நம்ம சேர்த்து இந்த வெஸ்டீஜ் வந்து ரைஸ் பிரான் ஆயிலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரைசனால் கண்டென்ட் 350 mg இந்த ஒரு பாட்டிலில் இருக்குது. விட்டமின் ஏ பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஃபேட் சாலியபிள் விட்டமின், கண் பார்வை நலனுக்கு மிகவும் உகந்தது. நம்மளோட உடம்புல உள்ள செல்களை பராமரிக்க உதவுது. விட்டமின் D2 பற்றி பார்க்கலாம். இதுவும் ஒரு ஃபேட் சாலியபிள் விட்டமின் தான். இந்த விட்டமின் நம்மளோட உடம்புல கால்சியத்தையும் பாஸ்பரஸையும் அப்சார்ப் பண்ணுறதுக்கு உதவுது. இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் போன் டிஸார்டர். இவ்வளவு சத்துக்கள் அடங்கிய இந்த ரைஸ் பிரான் ஆயிலை இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, சூடுபடுத்துகிறப்ப நுர பொங்குறது கிடையாது. ஸோ புகையிற தன்மை இல்லை. அதனால் நம்ம கிச்சன் கூட சுத்தமாக இருக்கும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் ஈஸி. அப்புறம் அரோமான்னு பார்த்திங்கன்னா பெருசாக அரோமா இருக்காது இதில். நோ ஸ்பெஷல் ஓடர். ஸோ நம்மளோட சில சமையலில் இந்த ஓடர்லெஸ் எண்ணெய் தேவைப்படும். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பிரியாணி, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா ஒரு பிரியாணி கடையில் நான் கேட்டேன், என்ன ஆயில் நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் ரீஃபைண்ட் ஆயில். காரணம்னா அதில் வந்து ஸ்மெல் இருக்காதான். ஆனால் அதில் சத்து கூட கிடையாதுன்றது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ டேஸ்ட்டோட நம்மளுக்கு வந்து சில சத்துக்களும் தேவைப்படுது. அப்போ நம்ம ரைஸ் பிரான் ஆயிலில் வந்து அந்த சத்து கிடைக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறப்ப டேஸ்ட்டும் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தேவையான அந்த விட்டமின் மாதிரி சத்துக்களும் கிடைக்கிது. ரைஸ் பிரான் ஆயிலோட கலர்னு பார்த்திங்கன்னா ஹனி கலர். குக்கிங்கில் நல்லெண்ணெய் சில குழம்புகளுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். எக்ஸாம்பிள் மீன் குழம்பு. கடல் எண்ணெய் சில குழம்புகளுக்கு ஸ்பெஷல். எக்ஸாம்பிள் புளிக்குழம்பு. ஆனால் ரைஸ் பிரான் ஆயில் இரண்டுக்குமே சூப்பர். அதாவது இட்லி பொடிக்கு கூட இந்த எண்ணெயை வந்து நம்ம ராவா, அதாவது அப்படி இது ஹீட் பண்ணாமல் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பூரியில் நம்ம ரைஸ் பிரான் ஆயிலை யூஸ் பண்ணி பூரி பண்ணுறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
மேலும் பூரியோட கலர் கூட எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். டேஸ்ட்டும் யம்மி. மற்ற கம்பெனி கொடுக்குற ரைஸ் பிரான் ஆயிலை விட வெஸ்டீஜோட ரைஸ் பிரான் ஆயில் ஒரிஜினல் எஃபெக்ட் இருக்கும். அதாவது ரைஸோட ஒரிஜினல் எஃபெக்ட்டு, சத்து எல்லாமே இதில் இருக்கும். ஏன்னா இது கலப்படம் இல்லாத ஆயில், பியூரான ஆயில். இவ்வளவு அருமையான வெஸ்டீஜோட ரைஸ் பிரான் ஆயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.